இந்த மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாமிகளும் நினைக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல், பொருளோடு நிறைவாக வாழ வேண்டும். அந்த நிறைவான வாழ்க்கையை முருகன் நமக்கே வழங்குவார் 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 என்று ஆசிகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இப்பொழுது சமானந்தர் சாமி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நாங்க 100 வருஷம் வாழ்வோம். நீங்க 2 வார்த்தை சொன்னீங்கன்னா எங்களுக்கு நோயே வராது. 3 வார்த்தை சொன்னீங்கன்னா துன்பமே வராது. நாங்கள் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் திருவாய் எழுந்தவரை அந்த முருகன் பெருமானாக நினைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் அன்போடு எங்களுக்கு கூறும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியவர்களுடைய அருள் வாக்கு இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சம்பந்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன்.
பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட காடு கரை கம்மா எல்லாம் பெருகணும், அந்த அளவுக்கு இன்னும் மழை இல்லை, எல்லாரும் எதிர்பார்க்கிறது. ஆகையினால எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு முருகன் இடத்துல கோரிக்கை வைப்போம். நாடு செழிக்க வேண்டும் ரங்கநாதா, நல்ல மழை பொழிய வேண்டும் ரங்கநாதா. கிராமங்கள்ல பஜனை பாடலாம் பாடுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியல. நல்ல மழை பொழியணும், அதிகமா பொழிந்து வீணாகக்கூடாது, குறைவா பொழிஞ்சும் பற்றாக்குறை வந்துடக்கூடாது, நிறைவா பொழியணும் சொல்லி நான் வேண்டிக்குவோம். எல்லாரும் ஒரு நிமிடம் முருகனை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய அன்பிற்குரிய சுவாமி ஓங்காரானந்தி மகாராஜ் அவர்களுடைய நினைவையும் நாம் போற்றி அவர்களையும் இப்பொழுது நாம் வணங்கிக் கொண்டு அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து இந்த அருளுரையை நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம். हरि ओम। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. இன்று கந்த சஷ்டி பெருவிழா. முருகனை தரிசிக்க அனைவரும் வந்துள்ளீர்கள். சஷ்டி விரதம் அநேகம் வீட்டில் சஷ்டி விரதம் இருந்திருப்பீர்கள். அந்த சஷ்டி விரதம் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் புனிதமாக்கி இருக்கும். இன்று முருகன் யாரை அழிக்கிறார்? அசுரர்களை அழிக்கிறார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த அசுரர்களை மட்டும் முருகன் அழிக்கவில்லை. இன்று நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், நம் உடலில் உள்ள அசுர நோய்களையும் அளிக்கின்றார். நாம் விரதம் இருப்பதன் மூலமாக, இந்த விரதத்தின் பயனாக உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமல்ல, உடலை எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அப்படி மனதையும் தூய்மைப்படுத்தினால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு குளிக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு? குளிச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா? குளிக்கலைன்னா, ஒரு வாரம் குளிக்கலைன்னா எப்படி இருக்கும்? ஒரு வாரம் குளிக்கலைன்னா எப்படி இருக்கும்? வீடை வச்சிருக்கோம், வீடை சுத்தமாக வைக்காம குப்பையாக வச்சிருந்தா எப்படி இருக்கும்? குப்பையை வச்சா நல்லா ஃப்ரீயாக இருக்க முடியுமா? வீட்டில் இருக்க முடியாது. அழுக்கு சட்டையை போட்டால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது மாதிரி உடலை சுத்தமாக வைக்கிறோம், வீட்டை சுத்தமாக வைக்கிறோம், சட்டையை சுத்தமாக வைக்கிறோம், மனசை சுத்தமாக வைக்கிறோம்னு நினைக்கிறோமா? நினைக்க மாட்டோம். ஏன்னா மனசு யாரு கண்ணுக்கும் தெரியாது. சட்டையில் அழுக்கப்பட்டால் தெரிஞ்சிடும். மனசு அழுக்கு இருந்தால் தெரியாது. போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூது எல்லாம் இருக்கு. அது இல்லாமல் இருந்தால் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுல. எப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தால் எப்படி இருக்கு? வீட்டை சுத்தமாக படிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கு? அப்படி மனசுல இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களை அழிப்பதுதான் முருகனுடைய வேர். அரக்கனை வெளியே அழிக்கின்றார். நாம் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை அழிக்க வேண்டும். இந்த கந்த சஷ்டி நாளன்று நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கலாம், கெட்ட வாசனை இருக்கலாம், கெட்ட குணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் அழிவதாக நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பிரார்த்தனை பண்ணி மனசையும் உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இன்று ஓர் விரதம் எடுத்துக்கொள்வோம், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்காக. அறிவோம். வெற்றிவேறு முருகனுக்கு, வெற்றிவேறு முருகனுக்கு, வெற்றிவேறு முருகனுக்கு. சுவாமிஜி நமக்கு அருளுரை வழங்கினார்கள். இப்ப 50 மார்க் போட்டிருக்கு. நீங்க சொன்னதுக்கு மார்க் நான் வாய்ச்சேன் 50 மார்க். ஆனா 100 மார்க் வாங்கணும். எப்படி? சொல்ல தெரியாதவர்கள் கூட வாயை திறந்து திறந்து மூடுங்கள். நான் மந்திரம் சொல்றதாக நினைத்துக் கொள்கிறோம். கூசாம சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. அடி ஆட்டை 90 மார்க் வாங்கியாச்சு. இன்னி அடுத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து மனதில் முருகனை எண்ணி 2 கண்களாலும் அவனை செவித்து அரோகரா கோஷம் சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
எல்லார் மனசிலும் முறைய வந்துட்டாண்டி. இந்த நிகழ்வை நன்றாக பார்க்கட்டும். அங்கே யானை முகம் கொண்ட அந்த அரக்கன் முருகனை நோக்கி, அடே முருகா, நீயாவது எங்களை என்ன செய்ய போகிறாய் என்பது போல அவன் பார்வை வேகமாக வருகிறான். அருள் நிறைந்த முகத்தோடு இந்த முருகன் இந்த அசுரனை பார்த்து கொண்டிருக்கவும், இந்த அசுரன் முருகனை சுற்றி வருகிறார். முருகனை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற அந்த அசுரன் முருகனை சுற்றி முருகனை தாக்க முருகனை கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த யானை முகம் கொண்ட இந்த அசுரன் இப்போது இறைவனை சுற்றி சுற்றி இந்த அசுரன் வருகிறார். கடைசியில ஜெயிக்க போவது தர்மம், இறை சக்தி, ஞான சக்தி, பிரம்ம சக்தி, இப்படி எல்லா சக்தியும் சேர்ந்த இறை சக்தி ஒன்றே இறுதியில் வெற்றி பெறும். பின்வாங்குகிறார். இந்த அசுரன் முருகனை நோக்கி வந்து முருகனை பார்த்ததும் பயந்து போய் போவது போல நமக்கு தெரிகிறது. மீண்டும் வருகிறான் அந்த அசுரன், மீண்டும் வருகிறான். வேகமாக வேகமாக இந்த யானை தலை கொண்ட அசுரன் இப்பொழுது முருகனை பார்க்கிறார். முருகன் வேலை எடுத்து என்றான். அசுரன் மட்டுமல்ல, நம்முடைய வினைகளை எல்லாம் வேலெடுக்க வந்த இந்த முருகன் முன்னோக்கி செல்கிறான். முன்னோக்கி சொல்கிறான், வேகொண்ட வேலவா, உன் வினையை தீர்க்கவா. அசுரன் வருகிறான் முருகனை நோக்கி. மாதாந்தம் சுப்பிரமணிய சுவாமிக்கு, மாசுமலையான் சுவாமிக்கு, கந்தார வாழைக்கு மாசுமலையானுக்கு, நெற்றிக்கண் சிவபெருமானுக்கு, வேகண்ட முருகனுக்கு, அழகன் முருகனுக்கு பின்வாங்கி ஓடுகிறான். அடே அடே அசுரா, உன்னை இன்னும் சிறு நேரத்தில் ஒழித்து விடுவேன். இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள் என்று சொல்லி அசுரன் வருகிறான். யானை முகத்தோடு வருகிறான். எங்கே என்று சொன்னார்கள். ஜோதி இருக்கின்ற இடம், தீபம் இருக்கின்ற இடம், இருள் இருக்காது. இருவன் இருக்கிற இடத்தில் துன்பம் இருக்காது. வருகிறான் சிங்க முகத்தோடு வருகிறான். இங்கே சிங்க முகம் சிறந்தாவது. சிங்க முகம் கையில் கத்தியோடு நம்முடைய முருகனை அழிப்பதற்காக சிங்க முகம் கொண்டு வருகிறான். யானை முகத்தை அழித்தாய்விட்டது. சிங்க முகத்தை இப்போது அழிக்கப் போகிறார். சிங்கம் முருகன் நினைக்கிறார். கலந்து ஓட்டம் வெகுவே முருகனுக்கு, கந்தவே முருகனுக்கு, வெகுவே முருகனுக்கு. எல்லா சூழ தீபாவளி பாருங்க. சுடரே போற்றி, சிவமே போற்றி, சுடரே போற்றி, ஜோதியே போற்றி என்று சொன்னார்கள். ஜோதி இருக்கின்ற இடம், தீபம் இருக்கின்ற இடம், இருள் இருக்காது. இருவன் இருக்கிற இடத்தில் துன்பம் இருக்காது. வருகிறான் சிங்க முகத்தோடு வருகிறான். இங்கே சிங்க முகம் சிறந்தாவது. சிங்க முகம் கையில் கத்தியோடு நம்முடைய முருகனை அழிப்பதற்காக சிங்க முகம் கொண்டு வருகிறான். யானை முகத்தை அழித்தாய்விட்டது. சிங்க முகத்தை இப்போது அழிக்கப் போகிறார். சிங்கம் முருகன் நினைக்கிறார். அடுத்ததாக அடிப்படைக்கும் வேடவன் வேறொன்று இருக்கிறார். இந்த
சிங்கமுகத்தை அடித்து விட்டான் முருகன். தேவர்கள் ஆனந்தம் வருகிறார்கள். சிங்கம் அழிந்தான். யானையும் அழிந்தது. சிங்கம் அழிந்து விட்டார். அடுத்து விடாமல் அந்த அரசன் முருகன் பிள்ளைய பார்த்துக்கங்க, எவ்வளவு பரிசனம் பாருங்க. நாம தான் விழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம் மீது கொண்ட கருணையினால் உங்களுடைய உடமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பணிவாக சொல்லுகிறார். அவர்களுக்கு மிக நன்றி. இப்பொழுது மனித உருவந்து பத்மாசுரன் எதற்கு நன்றாகும் நவக்கிரகங்களை அடக்கிய அந்த அசுரன் நவக்கிரகங்களை தேவாதி தேவர்களை ஞானியர்களை சித்தர்களை அடக்கிய அந்த பயிரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த முருகனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவன் பார்வை, அவன் ஏற்பட பார்வை எப்படியெல்லாம் இருக்கிறது. அதே சிவா உங்களை என்ன செய்கிறேன் என்று அந்த அரசன் பத்மாசுரன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். முருகனை பார்ப்பதற்காக முருகனை வாமன் கொண்டிருக்கிறார். முருகனை கொள்வதற்காக வந்து வந்து போகிறார். திரும்ப திரும்ப இந்த மேல ஒரு நிமிஷம் பாருங்க. மேல நண்பர்கள் ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வச்சு சொல்லுங்க. மண்ணானாலும் திருச்செந்தூர் மண்ணாவே அந்த திருச்செந்தூர் மண் ஏழுமலை மண்ணிலே ஐக்கியமாகிவிட்டது. ஏழுமலை இன்று திருச்செந்தூர் கோலாகலமாக இருக்கிறார். அங்கே கடல் அலை இருப்பது போல இங்க மக்கள் அலையின திரண்டிருக்கிறார்கள். அவன் சொன்னான், பத்மாசுரன் மனித உருக்கொண்டு இந்த முருகனை அடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் முருகனை பார்த்து மெல்ல மெல்ல முருகா, முத்துக்குமரா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, எங்களை அடிக்க வந்த இந்த அசுரனை அடித்துவிடு, உன் பாதத்தில் சரணடைகிறோம் முருகா. வெற்றி முருகனை மேல் பத்மாசுரன் அடிக்கலாம். கைதட்டி வெற்றிவே முருகனுக்கு, முருகனுக்கு. ஒழிந்தான் பத்மாசுரன், ஒழிந்தான். அரக்கன் அழிந்தான். ஆணவம் அழிந்தது. அறியாமை அழிந்தது. நமக்கெல்லாம் பிடிச்ச பீடையும் இன்னைக்கோட போயிடுச்சு. முருகன் வேல் கொண்டு வந்தது நம்முடைய துன்பங்களை குத்தி தள்ளிவிட்டான். நம்முடைய துன்பங்களை ஒடுக்கி விட்டான். நம்முடைய நோய்களை எல்லாம் தீக்கி விட்டான். இன்று நமக்கு புண்ணியம் பிறந்தது. நல்ல காலம் பிறந்திருக்கு. நல்ல காலம் பிறந்திருக்கு. நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்கு. முருகா சாமி சொன்னது போல தூரம் நின்று போச்சு நமக்காக. ஆனா இந்த தூரம் நின்று பெருமழையாய் பெய்ய வேண்டும். அம்மா காலெல்லாம் நிறையணும். காடு கரையெல்லாம் விளையணும். முருகா கடைக்கொண்டு வந்த பாறையா ஆறு முகமா ஆறு முகத்தை நாங்க ஒரு முகமா வணங்கி நிற்கிறோம். எங்கள் ஊர் சிரிக்க வேண்டும். 18 கோடி இங்கே சேவல் வருகிறது. சேவல் வருகிறது. அவன் சேவல் பாருங்க, அழகா வெள்ளை சேவல் வருகிறது. இந்த சேவல் ஏன் தெரியுமா? மற்ற ராவணனை அழித்தான். அந்த முருகன் பத்மாசுரனை அழிக்கவில்லை. அவனை 2 கூறாக்கி தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டான். ஏழாவதும் மயிலாகவும் அந்த அசுரனையே வேறு மயக்கமாக்கிக் கொண்டானே. நம்மையெல்லாம் விடுவாரா? நாம் முருகா என்று சொல்லுங்கள். அவன் நம்மையே வந்து நிற்பான். அந்த பத்மாசுரனையே அழைக்காமல் அவன் நம்மை வைத்து அவன் இறைமயமாய் ஆக்கிவிட்ட அந்த இறைவன் முருகன் நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கடலை கடைசியாக ஒன்று பத்மாசுரன் அழிந்து போனான். அப்ப அந்த ராமதி சொன்னது போல நம் மனங்கள் சுத்தமாக இருக்கும். மனம் சுத்தமாக ஒரே வழி, இறைவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். இறைவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். எப்படி பத்மாசுரனை வேறும் மயிலுமாக்கி தன்னோடு சேர்த்துக் கொண்டானோ அதுபோல நம்மையும் முருகன் சேர்த்துக் கொள்ளட்டும். நம்மை அரவணைத்துக் கொள்ளட்டும். வெற்றிவே முருகனுக்கு, ஞானவே முருகனுக்கு. இன்னொன்று
நாளைக்கு திருமண காட்சி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன நிகழ்வு. எப்பொழுதுமே நன்றி மறக்கக்கூடாது. இந்த நிகழ்வுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் சார்பாக முதல் நன்றி. அடுத்தாற் போல இந்திரன் நன்றி செலுத்துகிறான் முருகனுக்கு. ஏன் தெரியுமா? அசுரனை கொன்றவனே, உனக்கு என் மாவட்ட கல்யாணம் பண்ணித்தாரேன். யாரு? இந்திரன் சொல்கிறான், நாளைக்கு தெய்வ யானைக்கு கல்யாணம். எங்க? சுப்பிரமணியர் கோயிலே நாளைக்கு திருக்கல்யாணம். எல்லோரும் அங்க வந்து விடுங்க. இன்னைக்கு சோழ சமுதாயம், நாளைக்கு திருக்கல்யாணம். கல்யாணத்துக்கு வரும்போது சீரெல்லாம் கொண்டு வாங்க. சீர் மறந்தவங்க உங்களால முடிஞ்ச அளவு கொண்டு வாங்க. கல்யாணம் முடிஞ்சது மொழி செய்வாங்க. முருகனுக்கு மொழியும் மறந்துடாம செய்யுங்க. ஏன்னா இந்த முருகனுக்காக நிறைய செய்கிறார்கள் இளைஞர்கள். அப்படிப்பட்ட நாளைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது அங்கே அன்னதானம் ஏற்பாடாயிருக்கிறது. இன்று காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். நாளைக்கு முருகா, ஒட்டி வார முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அந்தவேல் முருகனுக்கு. என்ன அருமையான காட்சி! யாருக்கும் தேவர்களுக்கு கூட இந்த காட்சி கிடைக்கல. மனிதனாக நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா மனுஷனா பிறந்ததே கடவுளாக முடியும், மனிதனும் தெய்வமாகலாம். அதனால மனிதா, உனக்குள்ளே இருக்கிற அரக்க உனத்தை அழித்து விடு. உனக்குள் இருக்கிற அறியாமையை அழித்து விடு. உனக்குள் இருக்கிற ஆணவத்தை அழித்து விடு. வெற்றிவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! வீரவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! வேலுவேல்! என்ன 10 பேர் சொல்றீங்க? எல்லாம் கை சொல்லுங்க. 3 கை ஒன்று கிடைக்கும். ஏய், சவுண்ட் பத்தலையா? வெற்றிவேல்! வீரவேல்! வீரவேல்! வெற்றிவேல்! 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 வீரவேல்! அங்க ஒரு காவல்துறை அதிகாரி கூட வாயத்தந்து சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. என்ன ஒரு கழிவு பாருங்க. நம்ம தான் குருகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து, சார் அவங்க வந்து உடமையில பத்திர பார்த்து என்ன கழிவு பாருங்க. நாம தீக்காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் மக்களையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அரசுகளோடு இந்த உணர்வு வந்து இங்கே அன்னதானம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, முருக பக்தர்களே, இந்த நிகழ்வு நிறைவுற்றவுடன் வரிசையாக நின்று ஏழுமலை மக்கள் நாங்கள் கண்ணியம் தவறாதவர்கள், நாங்கள் மொழி தவறாதவர்கள் என்று சொல்லி எப்படி வரிசையாக நின்று அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அன்னதானம் விடுங்கள். இந்த விழாவுக்கு அவர் கூறங்காட்டிங்க. சோழியே போற்றி, சோழரே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அந்தவேல் முருகனுக்கு. எல்லோரும் ஜோதியை வணங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஜோதியை முருகன் தெரிகிறான், இறைவன் தெரிகிறான். எல்லோருக்கும் அரிய காட்சி ஜோதி. எங்கெல்லாம் ஜோதி தெரிகிறதோ அங்கெல்லாம் இருள் அகன்றது. அபிஷேகம் நடக்குதா பாருங்க. அபிஷேகம் நடக்க போகுது. கோயில எப்படி நடக்குமோ நாம தான் புண்ணியம் செஞ்சவங்க. இந்த இந்தியாவில் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத காட்சி. இறைவனுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் நடக்கிறது. அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் என்பதை நான் சொல்றேன். நீங்க இப்போ நான் சொல்ல நீங்க போட்டி போட்டு சொல்லணும். நான் பாதி நீ பாதி கண்ணே. நான் பாடி சொல்லி முடிச்சு நீங்க போட்டி. ஓம் அருணார் பாலகனே, போட்டி போட்டி.
இப்பொழுது சுவாமிஜி அவர்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. இந்த நடமாடும் தெய்வங்களுக்கு தெய்வம் முருகன் மேல நின்றுட்டு அருள் கொடுக்கிறாரு. இந்த சாமியார் டிராக்டர் நின்றுட்டு அருள் கொடுக்கிறார். அவ்வளவு வாகனத்தை வேற வேற. மன்மரே சந்ததி நீராருடன் தாழ்வார் தமது சுகம் சந்து கோப்படி கோப்புக்குமார் அருளை கை சக்தி வெற்றிவேல் உற்றதொழிவார் அந்நீர் நல்ல வண்ணம் வாழரா திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, சாமிமலை முருகனுக்கு, மாதாந்திரம் சுப்பிரமணிய சுவாமிக்கு முருகனை எண்ணி அதிகாரி அவர்கள் எங்கே ஒருசாயர் நமக்கெல்லாம் காக்கும் கடவுளாக இருக்கின்ற இந்த காக்கி சட்டை சாமிகள் காவல்துறை அதிகாரிகள் முருகனுடைய அருளை பெறுவதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை காத்து நமக்கு அருளை கொடுப்பதற்காக இந்த திருச்செந்தூர் முருகனையே இந்த வேலெடுக்கு விழா, இந்த சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவதற்கு உதவி புரிந்த இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி செய்யும் முகமாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிற கையெழுத்துக்கு எல்லாரும் இந்த விழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் குடும்பம் மென்மேலும் வளரட்டும். இந்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் குடும்பங்களும் சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாரும் இந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கட்டும். இப்ப அவரும் முருகன் வைத்தாரியா, முருகனுக்கு போட்டிருந்த மாலை அதிகாரி அவரும் முருகனாகி விட்டார். நம்முடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் அவர்களுக்கு கோடானு கோடான முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் நமக்காக கணீர் குரல் ஒழித்துக் கொண்டிருந்த தொடர் தங்கராஜ் ஆசிரியர் மாமா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை நடத்தப்படுகிறது. வெற்றியே வெற்றியே